News18 நிறுவனம் தரப்பில் கருத்து கணிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி 35.8% வாக்குகளும், அதிமுக கூட்டணி 33.8% வாக்குகளையும், விஜயின் தாவேகா 19.2% வாக்குகளையும் பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாம் தமிழர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் 6.5% வாக்குகளையும், கணிக்க முடியாத வாக்குகளாக 4.7%ம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் என்ற கேள்விக்கு ஸ்டாலினுக்கு ஆதரவாக 33.3% பேரும், எடப்பாடி பழனிசாமிக்கு 29.8% பேரும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் விஜய் முதல்வராக வேண்டும் என்று 23.2% ஆதரவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற கட்சிகளுக்கு 8.5% பேரும், கணிக்க முடியாமல் 5.2% இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விஜய் சுமார் 20% வாக்குகளை பெறுவது தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்னும் தொடங்கப்படாத சூழலில் கருத்து கணிப்புகள் பலரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இன்னும் தேர்தல் அறிக்கை, வேட்பாளர்கள் அறிமுகம், பிரச்சாரம் ஆகியவற்றில் யார் முந்துகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது.